Hi guys, welcome back to our channel Kichu Sabi. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ தான். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இந்த மந்தே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் வீடியோ போட்டிருக்கவே மாட்டோம் அவ்வளோவா. ஏன்னா வந்து மே 1 ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோ போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து மே 22ன்னு நினைக்கிறேன், மே 22 23 இனிமேல் நாங்கள் வந்து வீடியோ போடலை. அதுக்கான ரீசன் பல இருக்குது, அதெல்லாம் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ இதுக்கப்புறமா நான் முடிஞ்ச அளவு கண்டினியூவாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஸ்ரீகுடி வந்து என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க, அதே மாதிரி செர்லாக் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து முழுசாக பாருங்கள். ஃபைனலி நீங்கள் கேட்ட வீடியோ வந்து வந்துடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆஃப்டர் டெலிவரி எப்படி உங்களோட ஹேர் ஃபாலை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் அதுக்காக தான் ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணேன். இது 100% நேச்சுரல். மென் அண்ட் உமன் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. இந்த ஹேர் ஆயிலோட ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது அண்ட் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது. இவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க எப்படி வாங்கலாம்னா, இவங்க நியூவா இப்போ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெகதீஷ்மீனா.comன்ற வெப்சைட்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மீஷோவில் 5, 15, 25ஆம் தேதி கரெக்டாக காலையில் 11 மணிக்கெல்லாம் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் லிஸ்ட் பண்ணி 15 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோல்ட் அவுட் ஆகிடும். ஏன்னா நானே ரொம்ப வெயிட் பண்ணி தான் வாங்கினேன். ஏன்னா அந்தளவு டிமாண்டான ஒரு ப்ராடக்ட் இது. இது கூடவே நான் ஜெகதீஷ் மீனாவோட கோகனட் மில்க் ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இது எல்லா டைப் ஹேருக்குமே சூட் ஆகுது அண்ட் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுது, டேண்ட்ரஃபையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. ஹேர் டேமேஜ் ஆகாமல் நம்மளோட ஹேரை ப்ரிவென்ட் பண்ணுது. இது எந்த கெமிக்கலும் இல்லாமல் நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. இது பேரபின் ஃப்ரீ அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ. ஆல்சோ நோ சிலிகான் அண்ட் நோ கலர். இந்த கோகனட் ஷாம்புலேருந்து வர ஸ்மெல் சூப்பராக இருக்கு. ஹேர் ஆயில் கூடயே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் செர்லாக் வந்து நீங்கள் சேல் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2-3 டேஸாகவே 1 வீக் மேலே வந்து எப்படின்னா மழை வந்து சாரல் மழையை ரொம்ப அதிகமாக சாரல் மழை, மேகம் மூடி மூடி காஞ்சி, வெயில் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக ஃபர்ஸ்டே சொல்லியிருப்போம், இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்லா வறுத்து வெயிலில் காய வைக்கணும். ஃபர்ஸ்ட் வாங்கி அதை ஃபுல்லாக கழுவிட்டு வெயில்ல பாத்தீங்கன்னா 4 டேஸ் வரையும் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கே 4 டேஸ் வரையும் காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து வறுத்து தான் வந்து நம்ம அரைச்சி பவுடரா வந்து சேல் பண்ணோம். ஸோ இது வந்து இப்போ நார்மலா ஒருத்தவங்களுக்கு குடுக்குறான் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ற மாதிரி இருந்தா சும்மா கழுவிட்டு டைரக்டா நம்ம வறுத்தலாம். ஆனா இது குழந்தைங்களோட நாங்க ஸ்ரீக்கு எப்படி பண்றோமோ அப்படிதான் எல்லா குழந்தைங்களுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் வந்து மழை நிக்கட்டும். ஏன்னா மேகம் மூடி இருந்தாலுமே அந்த ஈரம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்ப வேணாலும் மழை வரலாம். அதனால கொஞ்சம் வெயில் ஸ்டார்ட் ஆனோன்னா அகெயின் வந்து நம்ம காய வச்சு எப்போதும் போல பவுடர் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து வந்து ஒரே நாள்லயே வந்து எல்லாருமே வாங்கிட்டு ரிவ்யூஸும் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அடுத்த பேட்ச்ன்றது வெயில் எப்போ இதாகுதோ அப்போதான். அதே மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய தான் வந்து நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா வந்து நம்ம வீடியோ எடுக்க லேட் ஆனதுனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க வந்து உங்களோட இன்கிரீடியன்ட் இது சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க, செல்ஃபிஷ் அப்படிலாம் சொல்றீங்க. அப்படின்னா நாங்க இந்த வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. நாங்க சொல்லவும் வந்து நாங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் கிடையாது. எவ்வளவு பேர் செய்ய முடியாம இருக்கீங்க. வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு கூட உங்களால செய்ய முடியும். இதனாலதான் வந்து இது பண்ணணும்னா இல்ல. நாங்க உங்களுக்கு அளவோட செஞ்சு காட்டணும்னு தான் நாங்க இத்தனை நாள் வெயிட் பண்ணதே. ஏன்னா அந்த அளவு கொஞ்சம் செஞ்சா கூட அது ஸ்ரீ தான் வந்து சாப்பிட போறாங்க. சோ அத நாங்க காய வச்சு எல்லாம் வந்து பண்ணணும். அந்த கொஞ்சத்தை காய வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு டைம் வேணும். அதனாலதான் வந்து செய்யற வீடியோ வந்து லேட் ஆகுது. கொஞ்சம் வெயில் வரட்டும். எந்தெந்த அளவு மெயினா இதுக்கு என்னன்னா அளவு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஒரு பருப்பு ஒரு ஒரு அளவு போடணும்னு வந்து ஆன்டி சொல்லுவாங்க. சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு அளவோடயே வீடியோவா போடுறோம். நாங்க சேல் பண்றோம்ன்றதுக்காக எல்லாம் வந்து சொல்லாமலாம் இருக்க மாட்டோம் கண்டிப்பா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்ரீகுட்டி வந்து என்ன ஃபுட் ரொட்டீன் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5th மந்த் எண்ட்லேருந்தே வந்து அவங்களுக்கு ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 5th மந்த் எண்டு தானே? அதான் 4.5 5.5 வந்து 5.5 மந்த்லேருந்தே நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போதைக்கு அவங்க அதிகமா சாப்பிடுறது வந்து இந்த செர்லாக் வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் அவங்க அதிகமா சாப்பிடுறது. 8 மந்த் ஸ்டார்ட் ஆகும் போதுல இருந்தே வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கண்டிப்பா டெய்லி ஒரு டைம் மார்னிங் வந்து மோஸ்ட்லி அவங்க சாப்பிடுறது ஹெல்த் மிக்ஸ் தான். ஒரு சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து வேற ஏதாச்சும் பண்ணி கொடுப்பாங்க. மோஸ்ட்லி வந்து ஹெல்த் மிக்ஸ் தான் சாப்பிடுவாங்க. நேத்து நைட்டு கூட அவங்க ஹெல்த் மிக்ஸ் ஆமா.
அவ வந்து காலையில ஸ்கிப் பண்ணதுனால நைட்ல வந்து குடுத்துருவோம். அதே மாரி 1, 2 பேர் கேட்டிருந்தீங்க. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஒரு வேளை ஒண்ணும் ஹெல்த் அவ்வளவு மிக்ஸ். குண்டா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது எப்படின்னா, குண்டா சில பேர் இருப்பாங்க. ஆனா வெயிட் சுத்தமா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்ப வந்து பலம்ன்றது இருக்காது. சில குழந்தைங்க பார்க்க ஒல்லியா தான் இருக்கும். ஆனா அவங்க நான் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து ஒரு சில டைம்ல அதிகமா இருப்பேன். ஆனா பார்க்க ஒல்லியா தான் தெரிவேன். அந்த மாதிரி தான் எல்லா குழந்தைங்களுமே. ஸ்ரீக்கு பாப்பா எப்படின்னா வந்து எல்லாமே போன் வெயிட் பாக்க தான். தான் வந்து அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப லீனா கூட இல்ல. நல்ல ஒரு ஆமா. இதா நல்ல தான் ஒரு இதா இருக்காங்க. தான் இருக்கிறா. ஆனா ஆக்சுவலா அவங்க வெயிட் வந்து பாக்குற பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு. நல்லாவே ஒரு வெயிட் தான். இது வந்து நார்மல் லோ வெயிட். வெயிட்லாம் ஆ. எதுவுமே இல்ல. நல்ல ஒரு வெயிட்டா தான் இருக்காங்க. நல்லா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து போன் வெயிட் வந்து அதிகமா இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க டாக்டரே அவங்க. வந்து கேட்கும்போது, "நீங்க ஏன் அவ்ளோ டவுட்டா கேட்கிறீங்க? இதெல்லாம் நல்ல வெயிட் தான். இப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்டாங்க. சோ, அதனால வந்து பாக்குற நீங்க வந்து அந்த மாரி நெனைக்காதீங்க. குழந்தைங்க குண்டா இருந்தா தான் வெயிட்டா இருக்காங்கன்னுலாம். கொஞ்சம் ஒரு அளவு இருந்தா கூட அவங்க வெயிட் கண்டிப்பா இருப்பாங்க. என்னோட பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா, போன் வெயிட் ஜாஸ்தி. ஏன்னா, அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்குற ஃபுட் அந்த மாதிரி. எல்லாமே போன் வந்து கால்சியம், புரோட்டீன் இந்த மாரி தான் அவளுக்கு இறங்குதுன்றதுனால, அவளுக்கு போன் வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அம்மா ரச சாதம் வந்து நல்லா அரைச்சு குடுப்பாங்க. அதுக்கப்புறம் உப்பு ஆனா கேரட் சாதம், எல்லாத்துலயுமே உப்பு எதுவுமே பாத்தீங்கன்னா போடக்கூடாது. ஆமா. ரொம்ப எப்படின்னா, இப்போதான் அதுவும் ரீசென்ட் டேஸ்ல தான் ரொம்ப கம்மியா வந்து உப்பு வந்து போடுறாங்களே ரசத்துக்கு. இல்லைன்னா அவ சாப்பிட மாட்டேன்றா. ஆனா இந்த ராகிலயோ, அந்த ஹெல்த் மிக்ஸ்லயோ, எதுலயுமே உப்பு செர்லாக்லயுமே இல்ல. வந்து உப்பு இருக்காது. அதுக்கு பதிலா வந்து கொஞ்சமா நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணுவோம். ஏன்னா நாட்டு சர்க்கரை அவ்வளவா வந்து எந்த இதுவும் இல்லன்றதுனால, அதுவும் கொஞ்சமா ரொம்ப போட்டு விட்டுறணும். மைன்யூட்டா தான். ரொம்ப அதிகமாலாம் இல்ல. சின்ன ஸ்பூன் ஏன்னா அது நாங்க நாக்குலலாம் வச்சு பார்த்துருக்கோம். பார்த்தா இனிப்பே இருக்காது. அந்த ஸ்பூன் போடுவோம். அப்புறம் வந்து நெய் நாங்க வந்து குடுக்க ஆரம்பிச்சோம் குழந்தைங்களுக்கு. எப்போன்னா 8த் மந்த்லருந்து எல்லாமே 8த் மந்த்ல தான். ஏன்னா பாப்பா லோ வெயிட்டா இருந்தாங்க பொறக்கும்போது. சீக்கிரமா பொறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். 8த் மந்த்ல என்ன பண்ணோம்னா, ரச சாதம் குடுக்கும்போது வந்து அதுல நெய் விட்டு அப்ப வந்து உப்பு போடல. நெய் விட்டு வந்து குடுக்க ஆரம்பிச்சோம். பாப்பாக்குன்னு தனியா வந்து டெய்லி ஆன்டி வந்து ரசம் வச்சுடுவாங்க. ஒரு நாள் பருப்பு சாதம் குடுப்பாங்க. ஒரு நாள் கேரட் ஒரு நாள் சாதம், கேரட் பீட்ரூட் சாதம் சாதம். ஆமா. எல்லாமே வந்து அரைச்சு வச்சுருப்பாங்க. இதுல மோஸ்ட்லி ஸ்ரீக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் சாதம் தான் அதிகமா ஆமா. பிடிக்கும் அவங்களுக்கு. குடுத்தாலே ஆனா அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு. இப்ப வந்து ஃபேவரைட் வந்து ரச சாதமா மாறிடுச்சு. ரச சாதமும், அதுக்கப்புறமா அந்த ஹெல்த் மிக்ஸும் வந்து நல்லா சாப்பிடுறாங்க அவங்க. இதுதான் வந்து வேணா நாங்க ரொட்டீனா ஸ்ரீ குடுக்குறது. அதே மாரி வந்து எக் வேற வந்து குடுப்போம். ஆமா. எக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒயிட் குடுக்க மாட்டோம். அந்த எல்லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது ஒரு இப்போ ஹாஃப் 10த் எல்லோ மந்த்ல வந்து குடுக்க ஸ்டார்ட் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் குடுக்குறோம். பாப்பா வந்து ஓரளவுக்கு சாப்பிடுறாங்க அத. ஆம். மோஸ்ட்லி வந்து நாங்க வந்து நெறைய இந்த மாதிரி இந்த 4 தான் இவளுக்கு ரொட்டீனா போறதுன்னு பார்த்தீங்கன்னா. அதே மாரி ஒரு ஒண்ணு சில வந்து பேர் கேட்டிருந்தீங்க, கேரட். கடையில சரலாக் வாங்கி குடுங்கன்னு. அந்த சரலாக் நாங்க இதுவரைக்கும் பாப்பாக்கு கண்ணுல கூட காட்டுனதே இல்ல. எனக்கு எல்லாமே ஆனா வந்து எனக்கு அந்த செர்லாக் புடிக்கும். நான் ஸ்ரீக்கு வாங்குனா சாப்பிடலாம்னு நெனச்சேன். ஆனா வந்து இல்ல வாங்கவே இல்ல. ஏன்னா ஆன்டி வந்து 5வது மாசத்துலயே நான் வீட்லயே செய்றேன் அப்படின்னு சொல்லி வீட்ல செஞ்சு அவளுக்கு ஊட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ நெறைய பேர் எதிர்பார்த்திருப்பீங்க. இந்த சரலாக் வீடியோலாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லைவா பண்ணி லைவா காமிக்கிறோம். செஞ்சா தான் இப்போ நான் அப்பதான் வாயால வந்து உங்களுக்கு இது இத்தன கிராம், இது இத்தன கிராம்னு சொன்னா உங்களுக்கு தெரியாது. ஒரு 1/4 கிலோ பவுடர் வருது அப்டின்னா, அதுக்கு எத்தன கிராம்ல என்னென்ன பொருள் போடணும்னு சொல்லி, லைவா அலசுறதுலருந்து காய வச்சு, அத வந்து இது பண்ற வரையும் எல்லாமே வந்து காட்டுறோம். இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகி ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள நாங்க போட அதுக்குள்ள ட்ரை வெயில் பண்றோம். கொஞ்சம் கொஞ்சம் காயட்டும். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்க போட இன்னைக்கு ட்ரை வெயில் அடிக்க பண்றோம். அண்ட் ஆரம்பிச்சிருச்சு. வந்து அந்த சரலாக்ல நாங்க என்னென்ன போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அது சொல்லு பாப்பா என்னென்னன்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு தெரியாது. அம்மா கிட்ட ஆமா. கேட்டு தான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னப்பா இது? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாசி பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுவும். செகண்ட் துவரம் பருப்பு, துவரம் பருப்பு போடுவாங்களாம். அதுக்கப்புறமா கடல பருப்பு போடுவாங்களாம். அதுக்கப்புறமா உளுவல், அப்புறமா என்ன பாதாம், பாதாம், முந்திரி, முந்திரி, ஏலக்காய், கொஞ்சமா ஏலக்காய், அரிசி அதுக்கப்புறமா வந்து அரிசி 2 வந்து 2 எக்ஸ்ட்ரா. எக்ஸா அதாச்சும் வந்து அரிசி தான் வந்து போட்டுருக்காங்க. இதுல வந்து அதிகமா போறது. ம். அரிசி தான் இதுல இன்கிரீடியன்ட்ஸ் ரொம்ப அதிகம். மத்தபடி மீதி எல்லாம் வந்து கொஞ்சம் அது அப்புறம் வந்து வந்து அளவு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து போடுவோம் எல்லாமே. ஆமா. எனக்கு இவ்வளவுதான் அனுப்பியிருக்கீங்க. அப்புறம் ஸோ வேற இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தேன்னா சர்லாக்குக்காக போடுற ஆமா. விஷயங்கள் இது இன்னும் எல்லாமே. வேற இருந்துச்சு. 2, இல்ல, இல்ல 4, இவ்வளோதான். 6, 8 தான்ப்பா இல்ல இருக்கு. மொத்தம் சர்லாக்கு 12. வந்து இவ்வளோப்பா ஹெல்த் மிக்ஸ் தான் அதிகம். மொத்தம் 12. அப்ப நான் ஏதோ இது மிஸ் இல்ல. பண்ணியிருக்கேன். அது பேர் என்ன? பாதாம் இருக்கு, முந்திரி இருக்கு. அந்த இன்னொன்னு இருக்குமே பச்சை கலர்ல ஆன்டி அன்னைக்கு போட்டாங்க நான் பார்த்தேன். பிஸ்தாவா? பிஸ்தா இந்த மாரி இன்னும் 2 ஐட்டம் மட்டும் இதுல மிஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து சர்லாக்காக போடுறது. ஹெல்த் மிக்ஸ் வந்து இந்த பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி பருப்பு வகை தான். நவதானியங்கள்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அது வந்து ஏதோ வந்து சகப்பரிசி, அந்த அ இது என்னென்னவோ போடுவாங்க அது. கல்ல, வேர்க்கடலை என்னென்னமோ சொன்னாங்க. அது நெறைய இருந்துச்சு. அது வந்து அது வந்து ஜாஸ்தி. பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு 2 டேஸ்க்குள்ள நான் வந்து அந்த வீடியோ போட ட்ரை பண்றேன். 2த்தையும் சேர்த்தே எல்லாமே போடுறோம். சேர்த்து அத வந்து என்னென்ன இருக்கு, எப்படி வறுக்கணும், எந்த அளவு போடணும்னு சொல்லிட்டு
நாங்க வந்து ஃபுல்லாமே வந்து போடுறோம். நான் ஆமா. இப்போ கூட நாங்க இந்த சேல் வீடியோ பண்றோன்றதுக்காகலாம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம். ஏன்னா இது எல்லாருக்குமே ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாத சில பேருக்குமே நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். நாங்க வந்து அப்படி மறைச்சு இது போடணும்லாம் வந்து அவசியம் இல்ல. சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. நார்மல் நம்ம வீட்ல இருக்கிறது, அப்படி இல்லைன்னா இந்த நாட்டு மருந்து கடையில போயிட்டு வாங்குற பொருள் இதெல்லாம் மட்டும் வந்து தான் இது நீங்க ஃபுல் எங்க அண்ட் ஃபுல். வாங்குனீங்கன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எல்லாமே நாட்டு மருந்து கடை. உங்க ஏரியால வந்து நாட்டு மருந்து கடை இருந்துச்சுன்னா, நீங்க அங்க போய் கேளுங்க. அவங்க வந்து எல்லாமே குடுப்பாங்க. எப்படியும் நாங்க வீடியோ போட்ட அப்புறம் லிஸ்ட் சொல்ருவோம். அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க போயிட்டு ஆமா. நீங்களே லிஸ்ட் கூட மாரி கூட பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதா. நீங்களே கூட இது இது வந்து வீட்ல இத்தனை கிராம்னு அரைச்சுக்கலாம். சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கடையில போயிட்டு வாங்கிட்டு வந்து அலசி, காய வச்சு ஒரு 2 நாள் நல்லா வெயில் அடிச்சுச்சுன்னா 2 நாள் போதும். அப்படி கொஞ்சம் வெயில் அடிச்சுச்சுன்னா ஒரு 3 நாள் காய வச்சு, ஃபர்ஸ்ட் வந்து இது குடுக்கும்போது உங்க அதுக்கப்புறம் பேபிக்கு வந்து அது வறுத்து. டைஜெஸ்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்க. ஆமா. இதுதான் முக்கியமான விஷயம். மெயினான விஷயம் என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் குடுத்து பாருங்க. டைஜஸ்ட் ஆகுதா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு. நல்லா மோஷன்லாம் கரெக்ட்டா போறாங்களா? ரெகுலரா எப்பவுமே இருக்கிற மாரி தான் இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஸ்டீக்கும் நாங்க அப்படிதான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீக்கு குடுத்துட்டு வந்து என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து அவங்க வந்து பால் கக்குறதோ, அப்படி இல்லைன்னா சாப்பாடு வந்து கொமட்டுறதோ, அப்படி வந்து பண்ணது கிடையாது. 5த் மந்த் அந்த ஹாஃப்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆன்டி வந்து எதனால சாப்பாடு வந்து அவங்க கொமட்டல அப்படின்னா, லைட்டா கொஞ்சமா செரிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. கண்டிப்பா எல்லா ஃபுட்லயுமே பெருங்காயம் அவளுக்கு இருக்கும். அதே மாதிரி இந்த பருப்பு சாதம் குடுக்குறோம்ல, அதுல பார்த்தீங்கன்னா, பூண்டு சின்ன பல்லா போட்டு வச்சிருப்பாங்க அவங்க. எப்போதுமே டைஜஸ்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்து அதுல இருக்கும். அதனால தான் இப்ப வரையுமே ஸ்ரீக்கு இந்த வயிறு உப்புறதோ, அப்படி இல்லன்னா வாமிட்டோ, இந்த வயிறு கெட்டு போறதோ அது எதுவுமே இல்லாம இருக்கிறது. இந்த ஹெல்த் மிக்ஸ் கூட வாங்குன எல்லார்கிட்டயுமே சொல்லியிருந்தோம். உங்களுக்கு பாப்பாவுக்கு வந்து செரிக்கிற இஷ்யூ இருந்துச்சுன்னா, கொஞ்சமா ரொம்ப மைன்யூட்டா வந்து அந்த பெருங்காய பவுடர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். நீங்களும் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்குறீங்கன்னா, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் உடம்புக்கு ஒண்ணுமே ஆகாது. நல்லது தான் குழந்தைங்களுக்கு. சோ வந்து அகைன் வந்து நான் சொல்லிடுறேன். பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதம், அப்புறம் கேரட், பீட்ரூட் பீட்ரூட் சாதம், சாதம், ரசம் அப்புறம் சாதம், ரச சாதம், அப்புறம் ஹெல்த் மிக்ஸ். இந்த 5 தான் வந்து அவங்க திருப்பி திருப்பி அப்புறமா சாப்பிடுற ஒரு வாழைப்பழம் விஷயம். சாப்பிடுவாங்க பாப்பா. ஆமா. வாழைப்பழம் அவளோட ஃபேவரைட் வந்து அது வந்து ஸ்நாக்ஸ் லிஸ்ட். வாழைப்பழம் வந்து சாப்பிடுவா அப்பப்போ. வாழைப்பழம் அதிகமா அப்புறம் சாப்பிடுவாங்க அவங்க. வந்து வெள்ள பொரி இருக்குல்ல, அது வந்து சும்மா விளையாட்டுக்கு வந்து எடுத்து வாயில வச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி தான் சாப்பிடுறா. வேற எந்த ஸ்நாக்ஸுமே வந்து குடுக்கறது இல்ல அவங்களுக்கு. அவ்வளவுதானே பாப்பாவுக்கு குடுக்குறது. வேற அவ்வளோதான். எதுவுமே வந்து குடுக்கல. ஸ்ரீகுட்டி எழுந்துட்டா போல. ஒரு தூங்கிட்டு இருந்தாங்க சவுண்ட் இவ்வளோ கேக்குது. நேரம். ஆமா. ஸோ எழுந்துட்டாங்க போல. மோஸ்ட்லி வந்து நாங்க எல்லா ஃபுட்டுமே கவர் பண்ணியிருப்போம்னு நெனைக்கிறேன். ஏன்னா நாங்க ம், குடுக்குற ஃபுட் அவ்வளவுதான். வேற எதுவும் ஸ்பெஷலாலாம் இன்னும் குடுக்க ஆரம்பிக்கல. முட்டை அதே மாதிரி மஞ்சக்கரு கொஞ்சமா குடுத்துட்டு இருக்கோம். அவ்வளோதான். தாய்ப்பால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க அவ்வளோதான் இப்போதைக்கு. அவ வந்து இப்ப எல்லாம் எப்படின்னா ஃபுட் சைடு போனோட என்ன வந்து அவளுக்கு நைட்ல மட்டும் தான் நான் தேவைன்ற மாரி இருக்கே தவிர, பகல்ல எல்லாம் அவங்க ஜாலியா இருக்காங்க என்ன விட்டுட்டு. என்ன பண்றது? ஸோ அந்த அளவுக்கு இதாயிடுச்சு. ஸோ நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு இப்ப சொல்றேன் ஒரு 2 to 3 ஆனா டேஸ்க்குள்ள அந்த இத நான் நான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆமா. அதே ஃபீட் மாரி பண்ணுங்க. அவளுக்கு வேற மில்க் எதுவும்லாம் வந்து குடுக்கல. என்னோட ஃபீடிங் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஃபுட் இந்த 2 தான் வந்து குடுத்துட்டு இருக்கோம். சோ நீங்க வந்து வேற எதுவும் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இதே இதே போதும் போதும். குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு போய் எவ்வளோ அதே பெரிய இது மாரி அவங்க பண்றது? சாப்பிட்டு போதும்னா விட்டுருங்க தயவு செஞ்சு. போட்டு ஃபோர்ஸ் ஃபீட் திணிக்காதீங்க. பண்ணாதீங்க. அது வந்து கண்டிப்பா வாமிட் இது அதிகமாக்கும். குழந்தைங்க விளையாடுவாங்க. வேணா விளையாட்டு காட்டி ஒரு 1 மணி நேரம் கூட வச்சு ஊட்டலாம். ஆன்டி எங்களுக்கு சொல்ற விஷயம் தான். குழந்தைன்னா 1 மணி நேரமாச்சும் எடுத்துக்கு சாப்பிட. நீங்க நினைக்கிற மாரி 5 நிமிஷத்துல எல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு போதும்னதுக்கு அப்புறம் போட்டு திணிக்காதீங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, குழந்தை வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் சொல்லி யாரும் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எனக்கு வந்து கை வலிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடுத்த வீடியோ வந்து அந்த செய்வது எப்படி அப்படின்னு சொல்ற வீடியோ போட ட்ரை பண்றேன். ஆனா கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம சேனல்ல வரும். வராமலாம் இருக்காது. கண்டிப்பா வரும். ஆமா. நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா பார்த்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அகைன் வந்து நம்ம சூழ்நிலை பார்க்கலாம். டாடா.